Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரிக் மேட்ச் போர்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இத செய்யிறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 25 cm, லெங்த் வந்து 30 cm. நான் யூசுவலாவே மேட்ச் போர்டு, எலக்ட்ரிக் மேட்ச் போர்டு, இன்சர்ட் போர்டு, ஓபன் போர்டு எல்லாமே இந்த மெஷர்மென்ட்ல தான் செய்வேன். உங்களுக்கு பெருசா வேணும்னா நீங்க வந்து பெருசா செஞ்சுக்கலாம். and அதே அளவுல கட் பண்ண சார்ட் பீஸ், அப்புறமா வயர், HW battery, அப்புறமா கனெக்டர் and resistor. இது வந்து green கலர்லையும் கொடுப்பாங்க. இந்த ரெசிஸ்டர் செட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கடையில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் பின், இதை ரிவீட் அப்படின்னும் சொல்லுவோம். கொஞ்சம் நீளமான ரொட்டேட்டிங் பின் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. எனக்கு நீளமானது கிடைக்கல, ஸோ சின்ன பின் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா எல்இடி பல்பு, ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்இடி பல்புன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கும் நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு சார்ட் டேப், சிசர், மார்க்கர், ஸ்கேல், இவ்வளோ திங்ஸ் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்டையும் சார்ட் பேப்பரையும் சேர்த்து சார்ட் டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தரையில் கார்ட்போர்டையும் அதுக்கு மேலே சார்ட் பேப்பரையும் வச்சுட்டு இது மாதிரி சார்ட் டேப்பை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் பண்ணுறப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறது வந்து நீட்டாக இருக்கும். நம்மளோட சேனல் மூலமாக இப்படி கமிஷன் திங்ஸ் வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஆர்டர்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி புக்கான ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணல, அதனால் இப்போ நியூ ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ பிஎட் கமிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் வேணுங்கிறவங்க எங்கள் கிட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுல பிஸியாக இருப்பீங்க. ஸோ இந்த மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி 4 சைட்ஸையும் டேப்பால் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணி ரோஸ் அப்புறமா காலம் மேக் பண்ணிக்கோங்க. 2 காலம் 6 ரோ வரணும். 5 ரோஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எழுதுறதுக்கு, அப்புறமா ஒரு ரோ வந்து ஹெட்டிங் எழுதுறதுக்கு. எலக்ட்ரிக் மேட்ச் போர்டில் நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் எழுதுவோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்க்கு வரும் இல்லையா, அது மாதிரிப்பட்ட கண்டென்ட் தான் இதில் நம்ம ஃபில் பண்ணுவோம். கிராமர், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இது மாதிரிப்பட்ட கண்டென்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரி, இக்குவேஷன்ஸ், இப்படி கண்டென்ட் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் எழுதுறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோஸில் சின்ன ஊசியால் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலமில் நம்ம அந்த ரொட்டேட்டிங் பின் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஹோல் போதும். நெக்ஸ்ட்டு காலமில் பார்த்திங்கன்னா பல்ப் இன்சர்ட் பண்ணுறதுக்காக 2 சின்ன ஹோல் வேணும். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி எலக்ட்ரிக் மேட்ச் போர்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பல்ப் ஏரியலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ போர்டில் இது மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ரொட்டேட்டிங் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு காலமில் இன்சர்ட் பண்ணுங்கள். ரொட்டேட்டிங் பின்னை இப்படி நீளமாக இதை விரிச்சிக்க முடியும். நம்ம வந்து அதை பின் பண்ணிவிட்டு பின்னாடி ஒயர் சுற்றிட்டு அதுக்கப்புறமா விரித்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஒயர் இலகி வராது. இப்படி எல்லா பின்னையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர்ஸ்க்காக காண்டாக்ட் பண்ணுறீங்க. பட் கொஞ்சம் பேர் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஒன் சைட் ஃபுல்லாக ரொட்டேட்டிங் பின் அண்ட் நெக்ஸ்ட் சைடு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்இடி பல்பை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா 2 நீளமான பின் இருக்கும். அதில் கொஞ்சம் நீளமாக இருக்கிற பின் லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா எல்இடி பல்பையும் இது மாதிரி நீளமாக இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரியும், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற கம்பி இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் சைடு வர மாதிரிலையும் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கணும். எல்இடி பல்பிலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒயிட்டு, எல்லோ, க்ரீன், ரெட், ப்ளூ இது மாதிரிப்பட்ட கலர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரே போர்ட்லேயும் 5 டிஃப்ரெண்ட் கலர் பல்பு வர மாதிரி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்இடி பல்பை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி அப்படியே போர்டை திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போது எல்இடி பல்பில் இருக்கக்கூடிய ரைட் சைட் பின்னையும் ரொட்டேட்டிங் பின்னையும் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி ஒயர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒயரோட காயில் பீஸ் வெளியே தெரிகிற மாதிரி அந்த ஒயரை லைட்டாக கிள்ளி எடுத்துட்டு எல்இடி பல்பில் இருக்கக்கூடிய ரைட் சைட் பின்னையும் அந்த ரொட்டேட்டிங் பின் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி இப்படி சுற்றி விட்டுக்கோங்க.
ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் எப்படி அந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இது அவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம்லாம் இல்லை. சும்மா அதை சுற்றி விட்டால் போதும். ரொட்டேட்டிங் பின்னில் அதை சுற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் வந்து கொஞ்சம் கூட லெங்க்த்தாக வர மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த காயில் பீஸ் வெளியே வர மாதிரி ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சுற்றுங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ரொட்டேட்டிங் பின்னில் இருக்கக்கூடிய 2 பின் இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த கம்பியை வந்து நீளமாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி வச்சுருக்கிற ஒயர் வந்து ஈஸியாக கலண்டு வராத மாதிரி நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி, அதாவது எல்இடி பல்பில் உள்ள ரைட் சைட் பின், அப்புறமா ரொட்டேட்டிங் பின், இது எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சும்மா ரஃபாக பென்சிலால் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்பர் போட்டு வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். எந்த மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் ஸ்ட்ரைட் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த ரொட்டேட்டிங் பின்னை டச் பண்ணுறப்போ எந்த பல்பு எரியுதோ அதுதான் அதோட ரைட் ஆன்சராக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி 5 ரொட்டேட்டிங் பின்னையும் எல்இடி பல்பையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த எல்இடி பல்பில் இருக்கக்கூடிய ரைட் சைட் பின்னையும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ரொட்டேட்டிங் பின்னையும் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செல்லோ டேப்பால் கவர் பண்ணுவோம். ஆனாலும் இப்படி நம்ம பண்ணுறப்போ இன்னும் அது ஸ்டிஃபாக இருக்கும், ஈஸியாக கலண்டு வராது. அண்ட் அந்த காயிலை சுற்றுறப்பவும் கொஞ்சம் டைட்டாக சுற்றுங்க. இப்போ எல்லாத்தையுமே மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போது எல்இடி பல்பில் இருக்கக்கூடிய ரைட் சைட் பின்னில் இருந்து தான் அந்த காயில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போது மேட்ச் போர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. பீட்ஸ் வச்சும் நம்ம மேட்ச் போர்ட் மேக் பண்ணுவோம், அண்ட் எலக்ட்ரிக் மேட்ச் போர்ட் பல்ப் யூஸ் பண்ணியும் நம்ம மேட்ச் போர்ட் மேக் பண்ணுறோம். பீட்ஸால் யூஸ் பண்ணி செய்கிறது வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாம், பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அவ்வளோ டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை. நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த மேட்ச் போர்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் மூலமாக கேட்டுக்கலாம். அண்ட் ரொட்டேட்டிங் பின் வந்து நான் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இனி லெஃப்ட் சைட் பின் எல்லாமே ஒரே ஒயரால் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒயர் இல்லைனா குட்டி குட்டி ஒயர் பீஸாலேயும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லெஃப்ட் சைட் பின்னை நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். நான் சிங்கிள் ஒயர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த காயில் வெளியில் தெரிகிற மாதிரி ஒயரை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு பின்லையும் படுற மாதிரி அந்த காயில் பீஸ் படணும், அப்படி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் ஒயர் வாங்குறப்போ ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கான ஒயர் அப்படின்னு கேட்கும்போது கொடுக்குற ஒயர் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அது நம்ம கையாலேயே அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கையாலேயே கிளி எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே நம்ம அதை சுற்றி முடிச்சுட்டு அந்த பின் இருக்கு இல்லையா, எல்இடி பல்பில் இருக்கக்கூடிய பின், அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் இலகி வராது. ஸோ இதில் நான் கிளியராக காமிக்கிறேன் நான் எப்படி சுற்றுறேன் அப்படிங்கிறத. ரொம்ப டைட்டாக சுற்றணும். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த பின்னை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஒயரில் இருக்கக்கூடிய காயில் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கையாலேயே எடுத்துடலாம். இதுவே நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அந்த ஒயரே கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்ககிட்ட திக்கான ஒயர், அதை வந்து கத்திரி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா குட்டி குட்டி பீஸில் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 2 எண்ட்லையும் காயில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காயிலை ஒரு எண்ட்லையும் இன்னொரு பின்னில் இன்னொரு எண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பின்னை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நீளமாக ஒயர் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ட் ஒயரில் நம்ம வந்து ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கணும். ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாமலும் நம்ம வந்து எலக்ட்ரிக் மேட்ச் போர்ட் செய்யலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுற எல்இடி பல்பு வந்து டக்குன்னு ஃபியூஸ் போயிடும். அப்படி எல்இடி பல்பு வந்து ஃபியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டர் லெஃப்ட் சைட் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்இடி பல்பு பின் இருக்கு இல்லையா, அதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீளமாக கட் பண்ணி விட்டுருக்கக்கூடிய ஒயரில் தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு எண்டை லெஃப்ட் சைட்லையும் இன்னொரு எண்டை நம்ம வந்து கனெக்டர் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதில் பிளாக் கலர் ஒயர் பீஸ் இருக்கும், அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணுறப்போ ஒயரை சும்மா சுற்றி விடக்கூடாது. அந்த காயில் வெளியில் தெரிகிற மாதிரி அதை கிளி எடுத்துகிட்டு தான் நம்ம சுற்றி விட்டுக்கணும். ஸோ இப்போ கனெக்டர்லையுமே பார்த்திங்கன்னா அந்த காயில் பீஸ் லைட்டாக வெளியே தெரியும், பட் அது நமக்கு பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட நீளமாக அந்த காயில் பீஸ் வெளியில் தெரிகிற மாதிரி அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இந்த ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கனெக்ஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பீஸை தான் இதில் அட்டாச் பண்ணிக்கணும். இன்கேஸ் இதில் வந்து ரெட் கலர் ஒயரை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைட் வந்து பத்தாது.
ஏன்னா எல்இடி பல்பை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து நெகட்டிவ் சைடு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிற அந்த பிளாக் கலர் வந்து பாசிட்டிவ் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டரில் உள்ள இன்னொரு எண்டை கனெக்டரில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி இந்த பக்கம் ரெட் கலர் பீஸ் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் காயில் வெளியில் தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் பீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம அந்த லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அந்த ரெட் கலர் ஒயர் பீஸ் வந்து அவ்வளோ நீளமாக இருக்காது. அதை வச்சு நம்மளால் அந்த ரொட்டேட்டிங் பின்னை வந்து டச் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆட் பண்ணிவிட்டு அதால் அந்த ரொட்டேட்டிங் பின்னை நம்ம டச் பண்ணிக்கலாம். 2 ஒயர் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காயிலை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது எண்டில் ஒரு ஒயர் பீஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் காயில் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அந்த ரொட்டேட்டிங் பின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த காயில் யூஸ் பண்ணியே நம்ம டச் பண்ணிக்கலாம், பட் அது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் பின்னை வந்து இன்சர்ட் பண்ணி அதுலேயுமே நம்ம வந்து செல்லோ டேப் வாலில் ரேப் பண்ணிக்கணும். இப்போது கனெக்டரில் நம்ம வந்து அந்த பேட்ரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் HW பேட்ரி தான் எடுத்திருக்கேன். இதுவுமே நான் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட நம்ம போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேட்ரியை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒருக்கா எல்லா பல்பும் ஏறிதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து செல்லோ டேப்பால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம டச் பண்ணுறப்போ இன்கேஸ் ஒரு பல்பு எரியலைன்னா ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போவே எல்லா பல்பும் எரியுதா அப்படிங்கிறத ஒருக்கா செக் பண்ணிக்கணும். எல்லா பல்புமே கரெக்டாக எரியுது. இதில் நான் செஞ்சு முடித்து எல்லாமே ரேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பல்பு எரியாமல் இருந்துச்சு. அதை எப்படி ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் டெஸ்ட் பண்ணப்போ எல்லா பல்புமே கரெக்டாக தான் எரிஞ்சுது. ஸோ நான் செல்லோ டேப் போட்டுக்கிறேன். செல்லோ டேப் போடும்போது நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கனெக்ஷன் வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வராத மாதிரி எல்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு டேப்பால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த ரெசிஸ்டர் வந்து அந்த பல்பில் எதுவுமே டச் ஆகக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம அந்த ரொட்டேட்டிங் பின்னையும் நீளமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயுமே செல்லோ டேப்பால் கவர் பண்ணிடுங்க. தென் எங்கெங்கே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோமோ, கனெக்ஷன் கொடுத்துருந்தோமோ அதையுமே செல்லோ டேப்பால் ரேப் பண்ணிடுங்க. எண்டில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் பின், அப்புறமா 2 ஒயர் யூஸ் பண்ணோம் இல்லையா, ரெட் கலர் ஒயரும் லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ண ஒயர் பீஸையும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, அதையும் செல்லோ டேப் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெசிஸ்டரும் பிளாக் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ண இடத்துலையும் செல்லோ டேப் போட்டுக்கோங்க. ரெசிஸ்டரையுமே போர்டில் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பேட்ரியுமே போர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி இன்னொருக்கா கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா பல்பும் கரெக்டாக எரியுதா அப்படின்னு. இப்படி செல்லோ டேப் போடுறது வந்து சேஃப்டிக்காக மட்டும்தான். ஈஸியாக ரிமூவ் ஆகி வராது. அண்ட் யூஸ் பண்ணுறப்போ சேஃபாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டிங் பின்னை வந்து நீளமாக வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பின் மாதிரியே வச்சு கூட ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து எல்லாமே பல்ப் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் ஒருக்கா கூட அந்த போர்டை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லா பல்பும் கரெக்டாக எரியுதா அப்படின்னு. அப்படி நான் செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4th பின்னில் இருக்கக்கூடிய லைட் வந்து எரியலை. செல்லோ டேப் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எரிஞ்சுது, இப்போ அது வந்து எரியலை. இப்படி எல்லா பல்பும் எரியலை அப்படின்னா நீங்கள் போர்டு பண்ணுறப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 1 or 2 பல்பு எரியலை அப்படின்னா அந்த கனெக்ஷன் கொடுத்ததில் ஏதோ சின்னதாக அது வந்து லூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நம்ம அந்த ஒயரை வந்து சுற்றி விட்டோம் இல்லையா, காயில் பீஸ் வர மாதிரி சுற்றி விட்டோம் இல்லையா, அதை ஒருக்கா கூட டைட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா எந்த ரொட்டேட்டிங் பின்னில் டச் பண்ணியிருக்கக்கூடிய லைட் எரியலையோ அதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து கொஞ்சம் கூட டைட்டாக கனெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இன்கேஸ் அந்த பல்ப் ஏதாவது டேமேஜ் அப்படின்னா அந்த பல்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பல்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பல்பெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து சரி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பல்புமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.